பிப்ரவரி 8க்கு பிறகு குரு சுக்கிரனால் உருவாக இருக்கின்ற சக்தி வாய்ந்த ராஜ யோகம் காரணமாக மே மாதம் வரைக்குமே 3 முக்கியமான ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் செல்வம், அழகு, ஆடம்பரம், காதல் இதை குறிப்பார். இப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்கிரனானவர் தற்பொழுது மீன ராசியில் பயணித்து வருகிறார். இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான். அதே சமயம் தேவர்களின் குருவான குரு பகவான் ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார். இந்த ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். இப்படி மாறி இவ்விரு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று ராசியில் இருப்பதால் சக்தி வாய்ந்த ராஜ யோகம் உருவாக இருக்கிறது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே 2 கிரகங்கள் ஒருவருக்கொருவர் வீட்டில் வசிக்க ஆரம்பித்தால் எந்த விதமான தீங்கையும் விளைவிக்காது, மாறாக பாதுகாக்கும். அதோடு ராகுவும் மீன ராசியில் இருப்பதால் சுக்கிரனும் ராகுவின் பலத்தை பெற்று இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு பெரும் அளவில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளையும் பெற உள்ளனர். இப்பொழுது குரு மற்றும் சுக்கிரனால் உருவாக இருக்கின்ற ராஜயோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்பொழுது முதல் ராசியாக மேச ராசி. மேச ராசி அன்பர்களே, மேச ராசிக்காரர்கள் பரிவர்த்தன ராஜயோகத்தால் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை தற்பொழுது மேசராசி அன்பர்கள் பெற இருக்கிறீர்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு நீங்க இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மகத்தான வெற்றியை தற்பொழுது பெற இருக்கிறீர்கள். மேச ராசி அன்பர்களை, நீண்ட நாட்களாக உங்களுடைய பணம் வேறு ஒருவர் கையில் சிக்கி இருந்திருக்கும். தற்பொழுது அந்த பணமானது உங்கள் கைக்கு சேரும் நேரம் விட்டது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வேலையில் சந்தித்து வந்த அனைத்து தடைகளும் தற்பொழுது ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்திறன் காரணமாக நீங்கள் நல்ல பாராட்டை பெற இருக்கிறீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களது முயற்சியானது அங்கு மேன்மேலும் நன்மையை ஏற்படுத்தும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு, நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல வேலை தேடி வர இருக்கிறது. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பிப்ரவரி 8க்கு பிறகு காண இருக்கிறீர்கள். முக்கியமாக மேசராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக மேசராசி அன்பர்கள் வேலை பளு காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடாமல் இருந்திருப்பீர்கள். தற்பொழுது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க போகிறீர்கள். குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கிறது. மேசராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தபடியாக 2வது ராசியாக மீன ராசி. மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்காரர்களுக்கு பரிவர்த்தன ராஜயோகம்தால் வாழ்க்கையில் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. ஓரளவுக்கு, மொத்தமாக முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு முடிவுக்கு வர இருக்கிறது. அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைத்து ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியுடன் நிதி நன்மைகளும் ஒவ்வொன்றாக தற்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொன்றும் நடக்க இருக்கிறது. இத்தனை நாட்களாக ஒரே ஒரு கஷ்டத்திற்காக மட்டுமே மீனராசி அன்பர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். பண பிரச்சனை, அந்த பிரச்சனை இப்பொழுது ஒவ்வொன்றாகவே நீங்க இருக்கிறது. வியாபாரிகளுக்கு நீண்ட காலமாக சிக்கிய பணம் தற்பொழுது கைக்கு சேர இருக்கிறது. ஒரு இடத்துல வியாபாரிகள் உங்களுடைய மொத்த பணத்தையும் நீங்கள் போட்டு இருப்பீர்கள். அது எப்படியோ சிக்கி தவித்து கொண்டு இருப்பீர்கள். கைக்கு சேர முடியாமல் தற்பொழுது உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பல பிரச்சனைகள் இத்தனை நாட்களாக சந்தித்து கொண்டு வந்திருப்பீர்கள். தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. சமூகத்தில் மரியாதையானது அதிகரிக்கும். அரசு வேலைக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்கள் நல்ல பலன்கள் அனைத்தையும் தற்பொழுது ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீர்கள்.
மனக்கவலைகள் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து தற்பொழுது மீனராசி அன்பர்கள் விடுபட இருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்ப சூழலை நினைத்து கொண்டு தேவையில்லாத விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு மன அழுத்தத்தில் இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல முடிவு கிடைக்க இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இரு கிரகம் குரு சுக்கிரனுடைய சக்தி வாய்ந்த யோகம் மட்டும்தான் காரணம். அனைத்து பிரச்சனைகளும் மீனராசிக்காரர்களின் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நிறைய லாபம், கை நிறைய லாபம் வந்து சேரப்போகிறது. அப்படி ஒரு நன்மை மீனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது காத்து கொண்டு இருக்கிறது. அடுத்தபடியாக கடைசி ராசியாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு பரிவர்த்தன ராஜயோகமானது வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பலவிதமான நன்மைகளை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறது. திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே தற்பொழுது காணப்படும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைப்பதால் வெற்றி மேல் வெற்றி வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு குவிய இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய நன்மைகள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு பணியிடத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. வேலையை மாற்ற நினைத்து முயற்சித்தால் நல்ல வேலை இப்பொழுது பெறலாம். ஒரு வேலையில் இருப்பும் அதாவது கன்னிராசி அன்பர்கள் ஒரு வேலையில் இருப்பீர்கள். அந்த வேலை பிடிக்காமல் வேலை பார்த்து கொண்டு வேறு ஒரு வேலைக்காக முயற்சியை செய்து கொண்டு இருப்பீர்கள். அதுவும் உங்களுக்கு கைகூடி வர இருக்கிறது. கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு நிறைய லாபம், கை நிறைய லாபம் ஒவ்வொன்றாக கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. வீடு வாகனம் சொத்து வாங்கும் கனவு தற்பொழுது நனவாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே சொந்த வாகனம் வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு பல கனவுகளை கண்டு வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு தற்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. பிப்ரவரி 8க்கு பிறகு உங்களது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது. அதுவும் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது. இதனால் இதற்கு மேல உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, முக்கியமாக கன்னிராசி அன்பர்கள் பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வர இருக்கிறது. பிரச்சனைக்கு முடிவு தீர்ந்து விட்டாலே அடுத்து குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும். அந்த சூழல் காரணமாக குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அனுபவிக்க இருக்கிறீர்கள். தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி 8க்கு பிறகு மகிழ்ச்சி மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக குரு என்றாலே குரு பார்வை நம்ம மேலே பட்டாலே நமக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கும். சுக்கிரனும் அதே மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது இரு ராசிக்காரர்களினுடைய பார்வை நம் மீது படும்போது அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடைபெறும் என நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அதில் முதல் ராசியாக மேசராசி, 2வது மீனம், 3வது கன்னி. 3 ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் என அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கும் வர இருக்கிறது. அதனால் எந்த பிரச்சனைகளையும் நினைத்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாகவே உங்களுக்கு நடக்க போகிறது. நடக்க இருக்கும் நன்மையை நினைத்து குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள்.